வணக்கம் நண்பர்களே. இன்று 4 பேருக்கு போதுமான சுவையான முருங்கைக்காய் சாம்பார் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். அதற்கு அரை கப் துவரம் பருப்பு, 2 முருங்கைக்காய்கள், 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, ஒரு சிறிய எலுமிச்சை அளவு புளி, 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் துவரம் பருப்பை நன்றாக வேக வைத்து மசித்துக் கொள்ளுங்கள். பின்னர் முருங்கைக்காய் துண்டுகள், வெங்காயம் மற்றும் தக்காளியை சிறிதளவு தண்ணீருடன் சேர்த்து மென்மையாகும் வரை வேக வைக்கவும். அதன் பிறகு கரைத்து வைத்துள்ள புளிக்கரைசலை சேர்த்து தேவையான உப்பு மற்றும் மஞ்சள் தூளை சேர்த்து 10 நிமிடங்கள் நன்றாக கொதிக்க விடுங்கள். பிறகு வேக வைத்த பருப்பை சேர்த்து மேலும் 5 நிமிடங்கள் சுண்டவிடவும். இறுதியாக ஒரு மேசைக்கரண்டி எண்ணெயில் அரை தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி உளுத்தம்பருப்பு, 2 காய்ந்த மிளகாய் மற்றும் சில கறிவேப்பிலைகளை தாளித்து சாம்பாரில் சேர்க்கவும். அடுப்பை அணைக்கும் முன் 1/2 மேசைக்கரண்டி வீட்டில் அரைத்த சாம்பார் பொடியை சேர்த்து நன்றாக கலந்து 1 நிமிடம் மட்டும் வைத்தால் சாம்பாருக்கு அற்புதமான மணமும். இந்த வீட்டில் அரைக்கும் சாம்பார் பொடியை எப்படி தயாரிப்பது என்பதை அடுத்த காணொளியில் யமுனா செஃப்எம் மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். மேலும் பல பாரம்பரிய சமையல் குறிப்புகளுக்கு யமுனா செஃப்எம் உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.